வணக்கம், வெல்கம் டு கேரளா டிகேசிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா 816க்கான வாய்ப்புகள் அதில் அதிகபட்சமாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம். பி போர்டு 6ஆம் நம்பர். நேற்று யாராவது வீடியோ பார்க்கணும் தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா பி போர்டு வந்து நமக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். ஏன்னா 6ஆம் நம்பர் தான் வரணும் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தோம். ஏன் சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு 1க்கு அப்புறம் 6 தான் வரணும். ஏன்னா நமக்கு அப்படி தான் ஆடிக்கிறாங்க. அதை கனெக்ட் பண்ணி இந்த கிராஸ் மெத்தடை பயன்படுத்தி நம்ம கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே 6ஆம் நம்பர் தான் ஆடினாங்க. நேற்று யாராவது வீடியோ பார்க்காம தயவுசெய்து பார்த்துருங்க நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னு. ஒரு சூப்பரான வின்னிங். அதே மாதிரி 9ஆம் நம்பர் நம்ம சொல்லிக் கொடுத்தோம். கண்டிப்பாக வந்து 3 போர்டில் சான்ஸில் நமக்கு ஏ போலியும் வரலாம், பி போலியும் வரலாம், சி போலியும் வரலாம். கண்டிப்பாக நமக்கு 9ஆம் நம்பர் வருது. அதே மாதிரி 6, 9ங்கிற 2 நம்பருமே 69 அப்படிங்கிற நம்பருமே நம்ம கணக்கில் இருந்து தான் வந்துச்சு. ஒரு பக்காவான வின்னிங். சரிங்களா? அதே போல் நாளைய பொறுத்த வரைக்கும் அக்ஷயா கம்பெனி விடுறா இருக்குது. அக்ஷயா வந்து 7/7/2024 அக்ஷயாவுடைய 659வது குழுக்கள். சரிங்களா? 659வது குழுக்கள். இவங்க எப்படி ஆடுவாங்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸாக தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க, நல்லாவே தெரியும். அதை கனெக்ட் பண்ணி தான் போன வாரம் நமக்கு என்ன ஆடியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0/27. சரிங்களா? 0/27 தான் நமக்கு போன வாரம் ஆடியிருந்தாங்க. அதை கணக்கில் எடுத்து நமக்கு இந்த வாரம் என்ன மாதிரி நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி தான் ஆடினாங்க, 6வது மாதம். இந்த மாதம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வின் கம்பெனி தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து நமக்கு அக்ஷயாவோட ட்ரா வருது 7ஆம் தேதி. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 7 ட்ராக்கு முன்னாடி தான் 0/27ன்னு ஆடியிருந்தாங்க. அதே பேஸை வச்சு தான் நம்ம மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். எதனால் அப்படின்னா அக்ஷயா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஏன்னா அக்ஷயா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ரொம்ப ஆடுவாங்க. அதே மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் பெண்டிங் நம்பர் பேஸாகவே ஆடினாங்கன்னா நமக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் வின்னிங் நம்பராக வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தலாம். ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து 3ஆம் நம்பர் வந்து 40 நாளாக சி போர்டில் வராமல் நிற்கிது. சரிங்களா? 3ஆம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் 40 நாளாக வராமல் நிற்கிது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் அதே தான். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரொம்ப லேட்டஸ்ட்டு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் 29 நாளாக 8ஆம் நம்பர் பெண்டிங்கில் நிற்கிது. அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர். இப்போ 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி 40, செகண்ட் 29, அதே மாதிரி 25, 21 வந்து 5ஆம் நம்பர் ஏ போர்டில். சரிங்களா? 20 வந்து 5ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 21 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் 15 நாளாக பெண்டிங்கில் ஏ போர்டில் நிற்கிது. அதே மாதிரி சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து 15 நாளாக வந்து 5ஆம் நம்பர் நிற்கிது, 13 நாளாக. சரிங்களா? இதெல்லாம் தான் பெண்டிங் நம்பர். இதை விட அதிக பெண்டிங் நம்பர் எதுவுமே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி 28 நாளாக 0 நிற்கிது. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இந்த மாதிரி தான் வருது. இந்த பெண்டிங் நம்பர் ஏன் பெண்டிங் நம்பர் சொல்கிறீங்கன்னா அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் ஆடுவாங்க, பெண்டிங் நம்பர் இல்லாமல் ஆட மாட்டாங்க. நல்லாவே தெரியும். அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். சரிங்களா? அந்த மாதிரி நாளைக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடினாங்கன்னா ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ போர்டு எனக்கு 7ஆம் நம்பர். எதனால் 7ஆம் நம்பர்னா 6க்கு 7 வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வரும். 1, 6, 7, அதாவது 167 அப்படிங்கிற நம்பர் எனக்கு மேட்ச் ஆகுது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். என்னங்க நீங்கள் 167 மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். நமக்கு இருக்குது பாருங்கள். 716, அதே மாதிரி 716 மேலே இருக்கா 2, அந்த மாதிரி வருது. இங்கே வந்து திரும்ப 7ஆம் நம்பர் தான் வரணும், மாற்றி ஆடிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து நமக்கு வந்திருக்கு. அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக 7ஆம் நம்பர் வந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன வரும், 761 இல்லைனா 167 அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு செட் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். மேபி 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டு வைஸாகவும் பார்த்திங்கன்னா 7/7/2024. சரிங்களா? அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 7ஆம் நம்பர் சொல்லுது. 7 மாதம் 7ஆம் தேதி. சரிங்களா? அதை கணக்கு பண்ணி நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அந்த வந்தால் கூட 7ஆம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுங்கிறதா நம்முடைய கணக்காக இருக்குது. 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 761 அப்படின்னு வரலாம். 761க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே 769, 796, அதே சேம் டைம் நம்பர் தான் வருது. அதே மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கள். சரிங்களா? வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்ங்கிறதா நம்முடைய கணக்காக இருக்குது. 7ஆம் நம்பர் வருதா இல்லை 5ஆம் நம்பர் வருதா? 5ஆம் நம்பர் எதனால் வருது அப்படின்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாக கிட்டத்தட்ட 21 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 5ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், 8க்கு 5ங்கிற நம்பர். 8க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி வந்தால் 861 அப்படிங்கிற, அதாவது 561 இல்லை 761, இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது 761ன்னு வைக்கணும். அப்படி இல்லைன்னா 561ன்னு வைக்கணும். இது ரெண்டுமே நமக்கு ஏ போர்டில் அழகாக செட் ஆகுது. நாளையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த கணக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுக்கிறோம்,
பி போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். ஏன்னா 2ஆம் நம்பர். ஏன் 2ஆம் நம்பர் வருது அப்படின்னா 6க்கு 2ங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 6ஆம் நம்பருக்கு பெனிஃபிட்டான நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து 2ஆம் நம்பர் தான். ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க. 6க்கு 2 அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 6ஆம் நம்பருக்கு ரொம்ப சின்ன நம்பர் 1ஆம் நம்பர் கிடையாது, பவர். அதுக்கு டேரெக்டாக சின்ன நம்பர் என்னென்னா 2ஆம் நம்பர் தான். 6உடைய சின்ன நம்பர் என்னென்னு கேட்டால் அது 1ஆம் நம்பர் தான். அது போக நம்பரே இல்லாமல் 0 போயிடும். நம்பரே இல்லாமல் ஒரு 0 நம்பர், அவ்வளோதான். வேறு இந்த ரெண்டும் தான் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். 6ஆம் நம்பருடைய சின்ன நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று 2ஆம் நம்பர், இன்னொன்று 0வாக இருக்கும். அது தவிர 1ஆம் நம்பர் வந்து அதோடைய பவர் நம்பர், அதை எடுத்துக்க முடியாது இல்லையா. அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 2ஆம் நம்பர் கொடுக்கும். 2ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது 162 அப்படின்னு அந்த மெத்தேடில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 162 வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரணும் அப்படின்னு காமிக்குது. சரிங்களா. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் கிடைக்கிது. ஏன் 3ஆம் நம்பர் கிடைக்குதுன்னா கிட்டத்தட்ட 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அந்த பெண்டிங் நம்பர் பேசாமல் இன்றைக்கி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. 6க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி 6க்கு 3 அப்படிங்கிற நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு பார்த்துங்க. வந்த இடத்துக்குங்கன்னு சொல்லணும். இப்போ நம்ம என்ன கொடுக்கணும், 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 163 வரலாம், இல்லை 162 வரலாம். எல்லாம் பக்கமாக தான் வருது. சரிங்க. அந்த கணக்கை தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி பி போர்டில் வந்து 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம இன்னொன்று கொடுத்துருக்கோன்னா 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்து அந்த 2 நம்பர் வந்துடுங்க. ஏன்னா அதை விட சின்ன நம்பர் எதுவுமே கிடையாது. அது போக 1ஆம் நம்பர் 0 தான் வரும். அப்படி வரக்கு வாய்ப்பு இல்லை. இது தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு திரும்ப இருக்குது. இன்னும் நேற்றாங்க 9ஆம் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அடித்தாங்கன்னா 199 ஆடணும். அதாவது 199 ஆடணும். சரிங்களா. 199க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருதான்னு பார்த்துங்க. 199 அப்படி வந்துச்சுன்னா 199 வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன வரும், இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 1ஆம் நம்பர் வந்துடும். இப்படி 1ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னு என்ன வரும், உங்களுக்கு 191 வந்துடும். சரிங்களா. மேலே வந்து 8 1 8 1 இந்த அதே சேம் டைம் நமக்கு இந்த மாதிரி மெத்தேடில் வந்துடும். அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9ஆம் நம்பர் 1ஆம் நம்பரும் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரியும். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கங்க. அதாவது திரும்ப பதிவு பண்ணும்போது நம்ம என்ன சொல்லலாம், 729 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகலாம். அப்படி இல்லைன்னா 539 இல்லை 31 அந்த மாதிரி ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுவோம். 739 731 அதே மாதிரி 721 729 529 531 இந்த மாதிரி மெத்தடில் தான் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். இருந்த இடத்துக்கு இதுதான் இந்த சேம் நம்பராக தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு ஏதாவது நம்பர் இதில் கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா நாளைக்கு அந்த மாதிரி நம்பர் தான் ஆடுவாங்க. ஏன்னா வந்து இது எக்ஸா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆச்சு ஆடிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. சரிங்களா. அது மாதிரி வருதான பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நம்பரில் வந்து நமக்கு இந்த ட்ராவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு வர வேண்டிய நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0க்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா 0 இல்லைன்னா நாளைக்கு வந்து ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 0 பொறுத்த வரைக்கும் 0 வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 நாளாவோ 27 நாளாவோ இருக்குது. பி போர்டில் பெண்டிங்காக இருக்குது. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு 0 கொஞ்சம் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 729 531 அப்படிங்கிற நம்பர் கூட எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 9ஆம் நம்பர் திரும்ப அதே இடத்துல வச்சாங்கன்னா மறுபடியும் ஒரு பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிடும். எப்படின்னா 199 சரிங்களா. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். மேலே வந்து தான் ஆடிக்காங்க 199 169 196 அந்த மாதிரி கணக்கில் ஆடிக்காங்க. அதே சேம் நம்பரை நம்ம ஆடினாங்கன்னா நமக்கு வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதாவது 531 அப்படிங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கூட வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.